கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் வாய்க்கு ருசியாக இருக்கு. மாலா, நீ என்னடி வெறும் ரசத்தை ஊற்றி திங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிட வேண்டியதானே? ஏக்கா எனக்கு சாப்பிட மனசே இல்லைக்கா. அத்தை முதல்ல சரியாகட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம். அவங்கள பார்க்கறதுக்காவது உடம்புல தெம்பு வேண்டாமா? நீ நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்தா தானே அவங்களுக்கு நல்லா செஞ்சு போட முடியும். அவளுக்கு வேண்டானா விடுங்களேன், எதுக்கு போட்டு சாப்பிடுன்னு உயிரை வாங்கிட்டு கிடைக்கீங்க? யோ ராதாக்கா, மாலாக்கா கறி குழம்பு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா மிச்சமாயிரும். ராத்திரி வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா வச்சு சாப்பிட்டுக்கிடலான்னு பார்த்தீங்களோ? நானும் சிம்ரன் இருக்கிற இடத்துல எதுவும் மிச்சமாகாது, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். அப்படி சொல்லு நெட்டச்சி. ஐயோ, நான் அப்படி நினைப்பேனாமா? எல்லாரும் சாப்பிடட்டும் நினைக்க போய் தானே நல்லா அழகா அம்மியில மசாலா அரைச்சி மணக்க மணக்க குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். அம்மியில் போட்டு மசாலா அரைச்சிக்கலாக்கும், அதுதான் நல்லா இருக்கு. அட நீ வேறம்மா, சோறு பொங்கி கொண்டு வரோன்னு 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டோமா. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே கரண்ட் கிடையாது. இன்னைக்கு சடோனம், இன்னைக்கு பூரா கரண்ட் இருக்காதுல்ல, சாயந்தரம் தான் வரும்ட்டாங்க. வேற வழி இல்லாமல் இருட்டுக்குள்ளேயே சமையல் பண்ணி கொண்டு வந்தேன். இவ அதனால அம்மியில் அரைச்சிருப்பா, இல்லைன்னா இவ எதுக்கு அம்மியில் அரைக்க போறா? இருந்தாலும் 2 பேரும் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் டி. குழம்பு நல்லா சூப்பராக இருக்கு. மாலா, நீ கொஞ்சோண்டு குழம்பு கூட்டிக்கிட்டது சாப்பிட, நல்லா சூப்பராக வச்சிருக்கா. இருக்கட்டும்க்கா, நான் பிறவு சாப்பிட்டுக்கிடுதே. அடி பாவிகளா, என் மங்கம்மா இப்படி படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்கா. நீங்க எல்லாம் கூட்டமா உட்காந்து கோழி குழம்பு தின்னுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஆஸ்பத்திரியில் கிடக்கும், எப்படி சாப்பிடணும்னு முடிவாயிட்டு. அது சாம்பார் இருந்தா என்ன, கோழி குழம்பா இருந்தா என்ன, எதையாவது ஒன்று சாப்பிட வேண்டியதானே. சாப்பிடாம இருக்க முடியல தாத்தா. நேரத்துக்கு சாப்பிடலைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருது. நம்ம சாப்பிடாம கிடந்தா பக்கத்து பெட்டில் தான் படுக்கணும். அவங்கள பார்க்கறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும்ல, அதை என்ன செய்யன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படியோ போங்கட்டி. என் மங்கம்மாக்கு என்னாச்சு? நேற்று ராத்திரி ஒரு 2-2:30 மணி இருக்கும் தாத்தா. திடீர்னு நெஞ்சு வலிக்கினாங்க. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துட்டோம். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு லேசாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும், 2 நாளைக்கு இருக்கட்டும்னு இருக்காரு. அதனால வச்சுருக்கோம். ஐயையோ, என் மங்கம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கா? இதே மாதிரிதான் எனக்கும் வந்துச்சு. நெஞ்சு என்னமா வலிக்கும் தெரியுமா? ஐயையோ, அவளை யாருமே வீட்டில் சரியாவே பார்க்காம விட்டுருக்கீங்க. அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். மன்னிச்சிருங்க தாத்தா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன் தப்பு தான். நான் வேலைக்கு போகணுன்னு போனதுனால தான் அத்தையை சரியாக பார்க்க முடியாமல் போயிட்டு. அவங்க நேரத்துக்கு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். என் அத்தை மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவங்க நல்லா இருந்தால் போதும். சரி, எல்லாரும் சாப்பிட்டு தூரம் எந்திரிங்கட்டி, தாத்தா வந்து உட்காரட்டும். நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிங்கட்டி. நான் அது வரைக்கும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அவளே கொஞ்சோண்டு சோத்தை வச்சு ரசத்தை ஊற்றி கிண்டிக்கிட்டு இருந்தா, தாத்தா வந்து அதையும் சாப்பிட விடாம பண்ணிட்டு போயிட்டாரே. மாலா, நீ கொஞ்சோண்டு சாப்பிடு. யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அத்தையை பார்க்கறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். நீ கொஞ்சோண்டு சாப்பிடு. கறி குழம்பு சாப்பிடலைன்னா பரவாயில்ல, ரசத்தை ஊற்றி வச்சிருக்கல, அதையாவது கொஞ்சோண்டு சாப்பிடு. ஏக்கா, எங்கள் அத்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குக்கா. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். தப்பு பூரா என் மேலே தான். அதெல்லாம் உன் மேலே ஒரு தப்பும் கிடையாது. வயசாயிட்டுன்னா எல்லாருக்கும் எல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம தான் நம்ம உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடணும். நான் மட்டும் வீட்டில் இருந்திருந்தேன்னா அத்தையை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். என் கூட சேர்ந்து அவங்களும் சிரித்து பேசுவாங்க, வைப்பாங்க, நல்ல நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. காப்பி ஜூஸுன்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒன்றும் சாப்பிடாம கிடந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். அதனால தான் இப்படி ஆயிட்டு. மாலாக்கா, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுதீங்க? ஆண்டி உலகத்திலே பெரிய டாக்டர், பெரிய ஆஸ்பத்திரின்னு வச்சு பார்த்து நான் சரி பண்ணி விட்டுருதேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. என்ன இது ஒரு மாதிரி நல்ல வாசமாக இருக்கே. ஆஹா, என் மருமவன் அன்னைக்கு கறி குழம்பு வச்சுட்டா போலையே, வீடே மணக்கே. மாலா, அத்தைக்கு ரொம்ப வயிறு பசிக்குமா, சோறு வச்சு தாரியா? எத்தே, எந்திரிச்சிட்டிங்களா? என்ன டீ எல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இன்னைக்கு எங்கள் வீட்டில் விருந்தா? ஆமா அத்தை பாட்டி, இன்னைக்கு விருந்து தான். ஆனால் நம்மளாம் வீட்டில் இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கோம். ஆஸ்பத்திரியா? ஆமாம், ஆஸ்பத்திரி மாதிரி தான் இருக்குது. இங்கே எதுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? யாருக்கு என்னாச்சா? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. ராத்திரி நெஞ்சு வலிக்குன்னு ஆஸ்பத்திரியில் வந்து சேர்ந்தது மறந்துட்டாக்கும். ஆமாம், ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது நெஞ்சு வலிச்சுது. மாலா அலெக்ஸ்ன்னு கூப்பிட்டேன். 2 பேரும் கட்டிலேருந்து இறக்கி என்னைய கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆம்புலன்ஸில் ஏறினேன்னு நினைக்கேன். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேற ஒன்றும் நினைவில்லையே.
ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கு. என்னட்டி சொல்லுதீங்க? எனக்கு ஹார்ட் அட்டாக்கு? ஏட்டி சும்மா இருங்கட்டி, அத்தை பாட்டியை பயங்காட்டாதீங்க. அத்தை பாட்டி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க. எத்தே உங்களுக்கு ஒன்றும் இல்லத்தே, நீங்கள் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். எதையோ சாப்பிட்டது ஒத்துக்கடலை போல, அதனால தான் நெஞ்சு வலி வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காரு. இந்த வழுக்கமண்ட டாக்டர் தான் ஆகுன்னா உடனே எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாரே, அதே மாதிரி உங்களுக்கும் டெஸ்ட் எடுத்திருக்காரு. இந்த 2 நாளைக்கு இங்கே உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு வச்சு இருந்துட்டு நம்ம போக வேண்டியதான் தே. ராதாக்கா வச்ச கறி குழம்பு இன்னைக்கு சூப்பராக இருக்கு. அத்தை பாட்டிக்கு ஒரு தட்டில் சோறு போட்டு கொடுங்க. எத்தே உங்களுக்கு கறி குழம்பு வேண்டாம், நீங்கள் ரசம் சோறு சாப்பிடுங்க. ஏன்டி கஷ்டப்பட்டு கரண்ட் இல்லாமல் இருட்டுக்குள்ளே கடந்து அம்மியில் போட்டு மாங்குன்னு மசாலாவை அரைச்சி குழம்பு வச்சு கொண்டு வந்தா ரசம் ஊற்றி சாப்பிடுங்க. அங்கே கோழிக்கறி வச்சு அத்தை பாட்டிக்கு சோறு கொடு. ஐயோ வேண்டாம், உடம்பு சரியில்லாத ஆளுக்கு கோழிக்கறிலாம் கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துக்கிடுவோம். ஆமாம் ஆமாம், ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் கறி மீன் எதுவும் கிடையாது, வெறும் சைவ சாப்பாடு தான். அதுவும் டாக்டர் சொன்னாதான் நான் வீட்டில் போய் கூட கொடுப்பேன், இல்லைன்னா வீட்டில் போயும் சைவ சாப்பாடு தான். ஆமாட்டி, எனக்கு கோழிக்கறி வாசம் நல்லா அடிச்சுது, அதான் கண்ணு முழிச்சேன். ஆனால் சாப்பிடணும் போலயே இல்லை. ரசஞ்சோரையே கொடு, சாப்பிட்டுக்கிடுதேன், வயிறு ரொம்ப பசிக்கி. அத்தை பாட்டி, உங்கள் தோஸ்து வந்திருக்காரு தெரியுமா? முருகேசனா, எங்கே ஆளை காணும்? அவர் வந்தார் அத்தை பாட்டி. வந்தோடனே எங்களை ஏசினாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, என் மங்கம்மா இப்படி படுத்து கிடக்கா, நீங்களாம் கறி குழம்பு வச்சு சாப்பிடுதீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படி இப்படின்னு ஏசினாரு. பிறகு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிங்கன்ட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே வர சொல்லுவோம் அவரை. அத்தை பாட்டி, இனிமே நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு அலையாதீங்க, உடம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. நான் இருக்கேன்லக்கா, இனிமே எங்கள் அத்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுவேன். அத்தை பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மாலை வேலையை விட்டுட்டா. வேலையை விட்டுட்டாளா? ஏன் ஒழுங்கத்தானே வேலைக்கு போய்கிட்டு இருந்தா? மாலா, இவ என்ன சொல்லுதா? எத்தை, உங்களை விட எனக்கு வேலை ஒன்றும் முக்கியம் கிடையாது, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். நான் வேலைக்கு போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் எனக்கு. நான் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லைல்ல, என்னை நீங்கள் தங்கச்சியாவே நினைக்கல, அதனால தான் வேலைக்கு போய் இப்படி கஷ்டப்படுதீங்க. ஐயோ சிம்ரன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானே என் சொந்த காலில் நிற்கலான்னு பார்த்தேன். நீங்கள் என்னைய உங்கள் தங்கச்சியாவே ஏற்றுக்கிடவே இல்லை, அதனால தான் இப்படிலாம் பண்ணுதீங்க. சாரி சிம்ரன், நீ என்ன சொன்னாலும் இனிமே நான் கேட்கேன். அப்படி வாங்க வலிக்கி. சிம்ரன் தங்கச்சி, நீ என்ன சொன்னாலும் நானும் கேட்கேம்மா, அப்படியே இந்த அக்காவையும் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் யார் ஆண்டி? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தீங்களோ? நெட்டச்சி, நீ இருந்து பார்த்துக்கிடுவல்ல. அதெல்லாம் பார்த்துக்கிடுவேங்க்கா. மாலா, அப்போ நாங்கள் எல்லாரும் கிளம்பட்டுமா? சரிக்கா, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. எதுனாலும் ஃபோன் அடிட்டி உடனே வந்துடுதோ, சரியா? ஆ சரிக்கா, எதுனாலும் கூப்பிடுதே. அத்தை பாட்டி, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, மாத்திரை மருந்துகளெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க, சரியா? மாலை ஏதாவது கொடுத்தானா குடிங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்தா ஒழுங்காக சாப்பிட்ருங்க. சரிட்டி, அதெல்லாம் பார்த்துக்கிடுதே, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. ஆஸ்பத்திரியிலே 2 நாளைக்கு கிடக்கலான்னு பார்த்தா இப்படி விரட்டி விரட்டி விடுதாளுகளே. ஆஸ்பத்திரியிலே கிடக்கலாம் தான், டாக்டர் தான் யாரையும் இருக்கக்கூடாதுங்காருல்ல, பேஷண்ட்டும் அட்டெண்டர் 2 பேரும் தான் இருக்கணும்னு இருக்காரு, அதனால தான் எல்லாரையும் விரட்டுது. அதான் சொல்லுதே, நான் இருந்துக்கிடுதேன்னு சொல்லுதே, நெட்டச்சிக்கு பதிலாக நான் இருந்திருப்போம்ல. நீ பெசாட்டுக்கு இருந்துக்கிடுவே, உங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுவாரே, அவரை யார் சமாளிக்க? அவன் கிடக்கான், அவனை பற்றி பேசாதீங்க டி. சரி மாலா, இவளுக்கு இப்படித்தான் சண்டை போட்டு கிடப்பாளுங்க, நாங்கள் கிளம்புதோம், ராத்திரிக்கு சாப்பாடு நான் கொடுத்து விட்டுருதேன்னு. ஆ சரிக்கா. இவ்வளோ நேரம் ஆஸ்பத்திரி நல்லா கலகலன்னு கிடந்துச்சு, இனிமே தான் ஆஸ்பத்திரி மாதிரியே இருக்கும், எரிச்சலாக இருக்குமே. சரி நீ உட்காரு. நீ இருட்டி, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுதேன். நானும் வேணா வரட்டா? வேண்டாம் வேண்டாம், அத்தையை தனியாக விட்டுட்டு போக வேண்டாம், நீ இரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுதேன், பக்கத்து ரூமில் தானே இருக்காரு. ஏக்கா, உனக்கு என்னாச்சு? ஐயா கோழிமுருகா, வா வா. எம்மா ராசாத்தி, நீயுமா வந்திருக்க? வாம்மா. மைனியோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏக்கா, உனக்கு ஹார்ட் அட்டாக் ஆமல, அலெக்ஸ் ஃபோன் அடிச்சாங்க்கா, மனசே கேட்கல, அதான் ஓடி வந்துட்டேன். இல்லை ஒன்றும் இல்லைல்ல, டாக்டர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாரு, 2 நாளில் வீட்டுக்கு போயிடலாம். பார்த்து பத்திரமா இருக்க வேண்டாமாக்கா? ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? தூங்கிட்டு இருக்கும்போது நெஞ்சு வலிச்சுது. சரி, இனிமையாட்டு ஜாக்கிரதையா இருக்கா? நான் இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல உட்காருங்க 2 பேரும். ஏம்மா ராசாத்தி, ஊர் பக்கம் வரவே மாட்டேக்கே, ஏம்மா இப்படி பண்ணுதே? டூர் போகும்போதெல்லாம் வந்திருக்கலாம்ல.
இந்த மண்டையை வச்சுக்கிட்டு வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல மைனி, அதனால தான் வராமல் இருக்கேன். மண்டையில் என்னமா இருக்கு? நானும் மொட்டை மண்டை தான் தெரியுமா, கொஞ்சம் தான் முடி வளர்ந்துருக்கு. மொட்டை போட்டேன் பத்தியா? அதுக்கு பிறகு விக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன், என் மருமவ வாங்கி கொடுத்தா. அப்படியா மைனி, விற்க வச்சிருக்கீங்களோ? ஆமாம்மா, தலையில் ஒரு விக்கு மாட்டிக்கிட வேண்டிதான், அதுக்குன்னு வெளியே போகாமல் தெரிய முடியுமா? எங்கேயுமே போக மாட்டேன் மைனி, வீட்டில் தான் இருப்பேன். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னாங்க, அதான் சரி பார்த்துட்டு போயிடுவோமேன்னு ஓடி வந்தோம். ஐயா தம்பி, வந்ததே வந்துட்டீங்க, ஒரு வாரம் இருந்துட்டு போங்க. ஒரு வாரமா? ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் கிடந்து என்ன செய்ய? ஒரு வாரம்லாம் கிடையாது, நாளைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் ஆஸ்பத்திரியில் கிடக்க வேண்டாம், 2 பேரும் வீட்டுக்கு போயிருங்க. மாலாவே அனுப்பி விட்டுருதேன், அவள் உங்களுக்கு நல்ல சோறு கறி ஆக்கி தருவா, நல்லா சாப்பிடுங்க சரியா? நான் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுதேன். ஏக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா, மாலை உங்களை பார்த்துக்கிறதுக்கு இங்கேயே இருக்கட்டும், நாங்கள் வீட்டில் போய் இருக்கோம். வெறும் வீட்டுக்குள்ளே போய் இருந்து என்ன செய்வே? நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் தர வேண்டாமா? நான் செஞ்சுக்கிட்டத மைனி, வீட்டில் சாப்பாடு எனக்கு செய்ய தெரியாதா? ஏல அலெக்ஸு, அப்போனா மாமாவே அத்தையும் வீட்டுக்கு கூட்டு போல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொடு, என்ன வேணுமோ வாங்கி கொடு சரியா? பத்திரமா பார்த்துக்கோ, நாளைக்கு சாயந்தரம் நான் வந்துடுதேன். ஆட்டுமா, நான் பார்த்துக்கிடுதேன். ஏக்கா உடம்பு பார்த்துக்கோன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன் தம்பி. வராதவ வந்திருக்கா, அவளை ஊரை பார்த்து கூட்டு போயிடாத, நம்ம வீட்டில் கூட்டு போய் இருங்க சரியா? அக்கா நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவேன். சரிக்கா, நான் எப்படியாட்டு கூட்டு போய் வீட்லயே வச்சிருக்கேன், நீ வந்துரு. ஏம்மா மாலா, போயிட்டு வர என்ன? சரி சித்தப்பா, வீட்டில் இருங்க, நான் வேணா வாரேன். வேண்டாம்மா, நீ அக்காவை பார்த்துட்டு நாளைக்கு வா, எல்லாம் சேர்ந்து வாங்க. ஆட்டும் சித்தப்பா, நாங்கள் நாளைக்கு வாரோம். ஐயா எங்களை வீட்டில் கொண்டு விட்டுருதியா ஐயா? வாங்க மாமா, கூட்டிகிட்டு போகிறேன். பாத்தியா ராசாத்தி, எங்க அக்கா ஊர் எப்படி இருக்கு பாரு. நம்ம ஊர் இதை விட நல்லா இருக்கும். மாப்பிள்ளை இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 5 நிமிஷத்தில் போயிடலாம் மாமா. சரி மாப்பிள்ளை, பேராண்டி வீட்டில் இருப்பானா? இருப்பான் மாமா, வீட்டில் இருப்பான், இல்லைன்னா யார் வீட்டிலையாவது விளையாண்டுக்கிட்டு இருப்பான். வீடு வந்துட்டு ராசாத்தி, இறங்குறியா? இதான் வீடா? நல்ல பெரிய வீடா இருக்கே. மாமா நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, நான் வண்டியை விட்டுட்டு வரேன். சரி மாப்பிள்ளை. ஏம்மா புளிக்குழம்பு போய் வச்சிருக்க ராத்திரி? புளிக்குழம்பாவது வச்சனேன்னு நினை. இன்னைக்கு காலையிலேருந்து வீட்டில் கரண்ட் கிடையாது. நானும் இங்கே கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கறி குழம்பெல்லாம் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு ஓடி இருக்கு. அங்கே ஆஸ்பத்திரியில் கிடக்காங்கல்ல அத்தை பாட்டி, அவங்கள பார்க்க போயிட்டு அங்கே இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். வந்த உடனே தான் கரண்ட் வந்துருந்துச்சு. சரி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, அதனால நான் இந்த குழம்பு வச்சேன். ஏம்மா கறி குழம்பு வச்சுட்டு ஏம்மா புளிக்குழம்பு தார? கறி குழம்பு வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். செல்வியத்தை இருக்கல்ல, அவள் சோறு ரசம் ஆம்லேட்டு எல்லாம் போட்டா. நான் கறி குழம்பு வச்சேன், கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தோம். சரி மிச்சம் மீதி குழம்பு இருக்கும், ராத்திரிக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். அங்கே எங்கே குழம்பு சட்டியை விட்டாளுக, சோத்தெல்லாம் அள்ளி குழம்பு சட்டிக்குள்ளே போட்டு கிண்டி தின்னுட்டாளுக. சரி பரவாயில்லம்மா, இந்த புளிக்குழம்பு சூப்பராக இருக்கு, நான் சாப்பிடுதேன். நல்ல சுட சுட சோறுக்கும் புளிக்குழம்புக்கும் நல்லா இருக்கு. நாளைக்கு எனக்கு கறி குழம்பு வச்சு தாம்மா. அப்படியே தங்கம், புளிக்குழம்பு நல்லா இருக்கா? சாப்பிடு, அம்மா நாளைக்கு கறி குழம்பு வச்சு தாரேன். ஏம்மா முட்டையில தான் உப்பு ஓவரா போட்டுட்டம்மா, உப்பு கறிக்கி வாயிலே வைக்க முடியல. ஐயோ உப்பு கறிக்காக்கும். அப்போ கழுதையை சாப்பிடாத, உங்கள் அப்பாட்ட வேணா கொடுத்துரு, உனக்கு வேற போட்டு தாரேன். சரிம்மா, அப்பாட்ட கொடுத்துட்டேன், எனக்கு வேற ஆம்லேட் போட்டு கொண்டு வாங்க. ஏங்க நீங்கள் அதை சாப்பிடுங்க. உப்பு கறிக்கிறத நான் திங்கணுமோ? ஏப்பா சோத்துக்குள்ள வச்சு சாப்பிட்டுருங்கப்பா, ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்யாதா? நீ திங்க வேண்டியதானே? ஏப்பா எனக்கு பிடிக்காதுப்பா, நீங்க சாப்பிடுங்க. இல்லை, என் நேரம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே எப்பா. என்னங்க சத்தம்? ஏம்மா அப்பாவுக்கு இதே மாதிரி உப்பு நிறைய போட்டு இன்னொரு ஆம்லேட் வேணுமா, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏங்க இதில் இட்லியும் தக்காளி சட்னி இருக்கு, கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆட்டுலட்சுமி, கொடுத்துட்டு வாரேன். கொடுத்துட்டு அப்படியே சும்மா வராதீங்க, எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. சரி சரி. ஏங்க அப்படியே வரும்போது 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. எப்பா என்ன மஞ்சு? டீச்சர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு வர சொன்னாங்கப்பா. போட்டோவா? ஆமாம்மா, இன்னைக்கே எடுத்து நாளைக்கே கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா ஏசுவாங்க. அப்பா ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காரு, பெறவாட்டி எடுப்போம். பெறவாட்டினா எப்போ எடுப்பீங்க? இப்பமே ராத்திரி ஆயிட்டு, நான் நாளைக்கு கொடுக்கணும், இல்லைன்னா மிஸ் அடிப்பாங்க, வெளியே முட்டாங்கால் போட வச்சிருவாங்க.
ஏங்க இவளை கூட்டு போய் எடுத்து கூட்டு வந்துடுறீங்களா? இப்போ எப்படி நான் ஆஸ்பத்திரிக்கு போகவா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அலையவா? முதல்ல கொண்டு சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே வர்ற வழியில் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க. வரும்போது பால் பாக்கெட் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. மனுஷனை நிம்மதியா ஒரு வேலையை செய்ய விடுதீங்களா? ஒன்று செய்யும் போதே இதை செய்ய அதை செய்யின்னு 7 வேலையை சேர்த்து விடுதீங்க. சரி வா போவோம். எப்போ வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்கப்பா. பெசாட்டுக்கு வா. ஏக்கா நம்ம ஊரில் காட்டுக்குள்ளே ஒரு அருவி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அதில் தான் தண்ணியே வராதே. அதில் லேசாக தண்ணி உழுதாங்க்கா. நம்ம போய் ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு வருவோமா? சரி டி, ஒரு நாளைக்கு போவோம். வாயா சேகரு. வாங்கண்ணே. எந்திக்க வேண்டாம் அத்தை பாட்டி, படுத்துக்கோங்க. என்ன உட்காருங்கண்ணே. இந்த அம்மா லட்சுமி கொடுத்துட்டு வர சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. லட்சுமி அக்காவுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஆ சரிம்மா, சொல்லிருதேன். அத்தை பாட்டி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா, இப்போ நெஞ்சு வலியெல்லாம் இல்லை. டாக்டர் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதான் இருக்கேன். அப்படியா? வேற எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லதா போச்சு. ஏட்டி மஞ்சு, நீயும் உங்கள் அப்பா கூட ஓடி வந்துட்டியோ? இல்லக்கா, போட்டோ எடுக்க வந்தேன். பள்ளிக்கூடத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வர சொன்னாங்களாம். அது வேணும்னு கூட வந்திருக்கா. போகிற வழியில் எடுத்துட்டு போகணும். அப்படியா? சரி சரி. சரிம்மா, நான் கிளம்புது என்ன. காலையில் லட்சுமி வருவா. ஆ சரிண்ணே. சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. லட்சுமி அக்காட்டையும் சொல்லிடுங்க. ஆட்டும்மா, நான் சொல்லிடுதேன். போயிட்டு வரோன்னு. அத்தை பாட்டி உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிட்டு வச்சு இருங்க. ஆ சரியா. எத்தே, லட்சுமி அக்கா சூடாக சாப்பாடு கொடுத்து விட்ருக்காங்க. கொஞ்சோண்டு சாப்பிடுங்களேன். எந்திரிச்சு உட்காருதீங்களா? ஆமாம் அத்தை பாட்டி, பைய எந்திரிச்சு பாருங்க. இருங்கத்தே, தட்டில் வச்சு தாரேன். இட்லியும் தக்காளி சட்னியுமா? லட்சுமி வச்சது நல்லா இருக்குமே. இத்தனை இட்லி சாப்பிடலாமான்னு தெரியலையம்மா, 1 வைக்க வேண்டியதானே? எத்தே, அதெல்லாம் சாப்பிடலாம் தே. சின்ன சின்ன இட்லியாக தான் இருக்குது. சூடாக இருக்குது பாருங்க, சாப்பிடுங்க. சரி நான் சாப்பிடுதேன், நீ நெட்டச்சிக்கு வச்சு கொடு, நீயும் சாப்பிடு. சரி தே, நான் வச்சு கொடுக்கேன். மாலாக்கா நீங்களும் சாப்பிட்ருங்க. கொஞ்ச நேரம் போட்டும் டீ, பிறவு சாப்பிடுதேன். சூடாக இருக்கும் போதே சாப்பிடு மருமகளே. போதுமாத்தே, நானும் சாப்பிடுதேன். நம்ம என்னதான் வச்சாலும் இதே மாதிரி டேஸ்ட்டு வரவே மாட்டேக்கே. இவங்க மட்டும் நல்லா வைக்காங்க. பெசாட்டுக்கு ஒரு நாளைக்கு லட்சுமி அக்கா குழம்பு வைக்கும்போது வீட்டில் போய் உட்காந்துட வேண்டியதான். அப்போ தான் அவங்க என்ன போடுதாக ஏது போடுதாகன்னு தெரியும். என் தம்பி வீட்டில் இருக்கான், சாப்பிட்டானா என்னமோ கேட்டியா? இப்போ தான் உங்கள் பிள்ளை ஃபோன் அடித்தாரு. ராத்திரிக்கு சாப்பாடு புரோட்டா வாங்கி கொடுத்துட்டாராம். காலையிலைக்கு தோசை மாவு வாங்கி தோசை சுட்டுக்கிடுவோன்னு சொன்னார். புரோட்டா வாங்கி கொடுத்தானா? நல்லதா போச்சு. நானே சொல்லுவோன்னு பார்த்தேன், என் பிள்ளை வாங்கி கொடுத்துட்டான். என் தம்பி பொண்டாட்டி வராதவ வந்திருக்கா, அவளுக்கு நல்லது போலதை செய்ய வேண்டாமா? எத்தே, நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம்லத்தே. போன பிறகு நம்ம எல்லாம் செஞ்சிடலாம். சரியா? அவங்களுக்கு விருந்து வச்சு கொடுத்துடலாம். ஆமாம் மருமோளே, வீட்டுக்கு போனோன்னே கோழிக்கறி ஆட்டுக்கறி அது இதுன்னு வாங்கி போட்டு நல்லா விருந்து வச்சிடணும். அவளுக்கு விருந்து வைக்கிறேங்கிற பேரில் நம்மளும் நல்லா சாப்பிட்டுக்கிடலாம். இல்லைன்னா மாலை எத்தையே உங்களுக்கு நெஞ்சு வலி, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றுமே செஞ்சு கொடுக்க மாட்டா. விருந்து வைக்கிறதெல்லாம் சரிதான், அவங்க தான் சாப்பிடுவாங்க. அத்தை பாட்டி உங்களால் சாப்பிட முடியாது. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு சைவ சாப்பாடு தான்.